எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா என்ன பார்த்த உடனே காட்டுல நல்லா முளப்பு பண்ணைக்கீரையா இருக்குது. வா பொறிச்சு தரேன்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. பாருங்க நல்லா சூப்பரா தோட்டத்துல கீரைங்க, முளப்பு கீரையா. என்னை பார்த்த உடனே பொறிச்சு தந்துட்டாங்க. பொறிச்சு தந்த உடனே நானும் வாங்கிட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அம்மாவையும் சேர்த்தி கூட்டிக்கிட்டு வந்துட்டேங்க. பாருங்க கோம்பாஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா முளப்பு பண்ணைக்கீரை கடைசல் களி தாங்க செய்ய போறேங்க. ஊர் அவரைக்காய் போட்டு காட்டு அவரைக்கொட்டை போட்டு பொரியலுங்க. வாங்க பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்தே ஆரியம் நேம்புவோம் பாருங்க. சூப்பரா ஆரியம் கல்லு தண்ணியா ஆரியம் செம்மையா கிளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி போது இந்த சின்ன கல்லெல்லாம் பாருங்க ஒரே கல் இல்லாத வந்துடும். இப்படி நேம்புறதுதான் அந்த வெட்டுக்கல் வெட்டுறது அப்படிம்பாங்க. அது பெரிய கல்லெல்லாம் நின்று ஒரே ஒரு கல் இருந்தா கூட வந்துடும். அந்த மாதிரி அரிசி இருந்தாலும் வந்துடும். கல் அரிசி அவ்வளவுதான். புடச்சு எடுத்தா நேமியாது. இதெல்லாம் இது இல்ல, இந்த அரைக்கிறதுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க என் வாழ்க்கையில. எப்படின்னா 6வது ஸ்கூல் போகும்போது நான் போகவே மாட்டேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன். எங்க அப்பாலாம் ஓரளவுக்கு எங்களை படிக்க வைக்க 3 பேர்த்தையும் படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வசதி எல்லாம் எங்க அப்பாட்ட இருந்தது. ஆனா என்னை மட்டும் ரொம்ப படிக்க வச்சு பார்க்கணும்னு எங்க அப்பாவுக்கு ஆசை. ஆனா என்னால படிப்பே வரலையே. வராத படிப்பை வான்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால நீ ஸ்கூல் போகலன்னா ஆரி அரைக்கணும் அப்படின்னாங்க. அதையும் அரைச்சங்க. அதுதான் இப்ப மிஞ்சிச்சு. ஆரி நேம்பி ஆரி அரைச்சி கழுவிட்டு பழகணும். அப்படிதான். அப்படி செஞ்சும் நம்ம ஸ்கூல் போகலைங்க. போயிருந்தா கலெக்டர் சீட்டு காலியா இருந்திருக்குங்க. போயிருந்தா கலெக்டரே ஆயிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். டாக்டர் ஆயிருப்பேன், கலெக்டர் ஆயிருப்பேன். அதுல பழவனது இது. அப்புறமேல அவங்களே பாக்குற வரைக்கும் பாத்துட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணாலும் பள்ளியிடம் போவாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. மேல எப்படியோ கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கீரை பாருங்க, கீரை காட்டுல இருக்கிற பண்ணைக்கீரை இது. எங்க அம்மா நேத்து இல்ல இருக்குது. கீரை கடைஞ்சி களி செஞ்சா சூப்பரா இருக்கும். பச்சை கறிக்கும் பச்சை கறிக்கும் கறிக்கும் செம்மையா இருக்கும். அது போட்டா நல்லா. அது போட்டா மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை, பாச்சாக்கீரை, மிளகு தக்காளி கீரை. அதுக்கும் அவரு பொண்ணு அம்மா சூரியனூர் போறது, ஆய வீட்டுக்கு போறது, வீட்டு விளையாடுறது, ஏமாத்துறது. காமிச்சலா நாம உக்காந்துட்டு இருந்தோமா கூட அது பாட்டு கண்டிச்சுட்டும் பட்டிச்சுட்டும் வேலை செய்யும். அம்மா எல்லாம் படிச்சுக்கிட்டோம். நான் தான் படிக்காத விட்டுட்டேன். பாப்பு காமிச்சலா போனால அக்கா வாட்டி புட்டா 6வதுல நீ பெரிய வாட்டி புடுவ பாப்பா அப்படின்னு நான் காமிச்சலால. ஏண்டாமையா அப்படி சொல்ற, ஏண்டா அப்படி சொல்ற அப்படின்னு. ஆனா நெசமாலுமே 10 நாள் போயிட்டுதான் அதுவும் உக்காந்துக்கிட்ட. நெசமாலுமே அப்படி பண்ணிவிட்டாங்க இவங்க படிப்பு. அப்படி படிச்சு கூட எழுதுறாங்க நல்லா. அவனும் செங்கல்லுக்கு அதுக்கு இதுக்கு கணக்கு வைக்கிற. அப்படி அம்மாலும் சரியான வாழ்த்தானுங்க. அப்ப அப்படியா? ஆமா ஆமா ஆமா. தாத்தன் ஜாடுறா கோயிச்சு తాతన్
தாத்தா பிள்ளைங்களுக்குலாம் ஒன்னும் ஒரு வேலை எங்க அப்பாங்க எப்பயுமே எங்க தம்பி தங்கச்சி உண்மையிலயும் பாசம்தான். ஆனா என்ன மேல இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தலைச்சு முள்ளங்கிறதுனால ஒரு வேலை வைக்கிறதுக்குள்ள ஆமா எனக்கு மட்டும் ஒரே வேலை வைக்க மாட்டாங்க. அதே என்ன படிக்க வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. என்னெல்லாம் கால்ல கூட விழுந்துட்டு கஞ்சினாரு. என்ன நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனா தம்பி படிக்கவே வேண்டாம், அவன் வீட்லயே கிட்ட தருவே பாத்துட்டு இருக்கட்டும்ட்டாரு. சிவரஞ்சனி அந்த பையன் சொல்றது சரியாக்குதா. அக்கா போனாம்மா படிப்பான படிப்பு படிச்சு கொட்டிட்டு களிக்கு ஒல வச்சாரு. வலிக்கன்னு எடுத்து ஊத்திக்கலாமா? அதில் ஊத்து. இப்ப கீரை வெந்துக்குச்சுங்க, எடுத்து ஊத்தி கடைஞ்சிடலாம். ஊத்து. வெள்ளை பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், அவ்வளவுதாங்க. கடைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப உப்பு போட்டுக்கிட்டோமா? பச்சை கீரைக்கும் களிக்கும் செம்மையா இருக்கும். வருவாங்க நைஸா கடையணுங்க. பச்சைக்கறி எக்கரி வந்து பச்சை எக்கரின்னு தான் சொல்லுவோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி வச்சுதாங்க தாளிச்சுக்கணும் கீரைக்கு. அப்பதான் சூப்பரா இருக்கும். பாருங்க, தாளிச்சு எடுத்தாச்சு. கீரை சூப்பரா ரெடி ஆச்சுங்க. ஆரியா அரைச்சங்களா? அந்த கல்லு வெயிட் இல்லாததுனால அரைக்க முடியலங்க அதுல. அதனால போய் மிஷின்லயே கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. சின்ன கல்லுல அரைக்கவே முடியல. அது நல்லா தூளா வரலன்னு வச்சுக்கோங்களேன், உடையுது. இல்ல ஆமா, வெயிட் இல்ல. கல்லு வெயிட்டா இருந்தா தான் இது மாதிரி நைஸா வரும் மாவு. இல்லன்னா மாவு உடஞ்சி வரும், வயிற்றால போயிரும். சாப்பிடுறவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அன்னைக்கு 200 ரூபா கொடுத்துட்டு அம்மா கூட பிறந்தவங்க 6 பேருங்க. ஒரு சித்தி இறந்துட்டாங்க. 5 பேர் இருக்கிறாங்க. இதுவரையில அவங்களுக்கு தம்பி பொண்டாட்டிங்க, மாமா ஒய்ஃப், இவங்க யாருக்கும் சண்டை வந்ததே பார்த்ததே இல்லை. நான் 2 நாள் கூட சலுப்பு பட்டதே இல்ல. ஒரு சின்ன சலுப்பு கூட வந்ததே இல்லைங்க. அவ்வளவு ஒத்துமையா சூப்பரா இன்னமே இருக்கிறாங்க. பாருங்க, களி ரெடியாச்சு. சூப்பரான களி. ஊர் அவரைக்காய் போட்டு காட்டு அவரைக்கொட்டை போட்டு சூப்பரா பொரியலும் ரெடிங்க. சூப்பரான பொரியல் ரெடி. அப்புறமேலு கீரையும் கடைஞ்சாச்சுங்க. பாருங்க, சூப்பரான கீரை, பச்சை கீரை. செம்ம டேஸ்டா இருக்குங்க. களிக்கும் ஊர் அவரைக்காய் பொரியலுக்கும் கீரைக்கும் அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியா சத்தான சமையலுங்க. வாங்க சாப்பிடலாம். அப்புறம் எங்க அம்மாவுக்கு போட்டு வச்சிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு சூப்பரா இருக்குது அப்படின்னாங்க. ஆனா அந்த சவுண்டு கேட்கலங்க. அதனால நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நானே சொல்றேங்க. சரிங்க, அடுத்த வீடியோவுல பார்க்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. களியெல்லாம் வாரத்துல 2 டைம் செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.